காவல்துறை ரேடியோ அலைவரிசை கட்டணத்தை ரத்து செய்ய வலியுறுத்தி முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா பிரதமர் திரு நரேந்திர மோடிக்கு கடிதம் எழுதியுள்ளதை வரவேற்றுள்ள காவல்துறை முன்னாள் தலைமை இயக்குநர் திரு ஆர் நட்ராஜ், காங்கிரஸ் தலைமையிலான முந்தைய ஐக்கிய முற்போக்கு கூட்டணி அரசின் தவறான நடவடிக்கையே இதற்கு காரணம் என குறிப்பிட்டுள்ளார். தமிழக காவல்துறையின் வயர்லெஸ் உள்ளிட்ட தொலைத்தொடர்பு சாதனங்களின் அலைவரிசை கட்டணம் 140 கோடியே 83 லட்சம் ரூபாயை மத்திய அரசு தள்ளுபடி செய்ய வேண்டும் என வலியுறுத்தி முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா பிரதமருக்கு கடிதம் எழுதியுள்ளார். முந்தைய ஐக்கிய முற்போக்கு கூட்டணி அரசு கொண்டு வந்த இந்த திட்டத்தை மறுபரிசீலனை செய்ய வேண்டும் என்றும், அலைவரிசை கட்டணத்திலிருந்து தமிழ்நாடு காவல்துறைக்கு முழு விலக்கு அளிக்க வேண்டும் என்றும் முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா அந்த கடிதத்தில் கேட்டுக் கொண்டிருந்தார். முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதாவின் இந்த நியாயமான கோரிக்கையை வரவேற்றுள்ள தமிழக காவல்துறை முன்னாள் தலைமை இயக்குநர் திரு ஆர் நட்ராஜ், முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதாவின் கோரிக்கையை மத்திய அரசு உடனடியாக நிறைவேற்ற வேண்டும் என்றும், காவல்துறையின் வயர்லெஸ் உள்ளிட்ட தொலைத்தொடர்பு நடவடிக்கைகள் அனைத்தும் தேச பாதுகாப்பு நடவடிக்கைகளுக்கு உட்பட்டதுதான் என்றும் தெரிவித்துள்ளார். தகவல் தொடர்பு காவல்துறைக்கு மிக மிக முக்கியம். முக்கியமாக 90களில் அது ஒரு மிகப்பெரிய ஒரு வளர்ச்சியை பெற்றது. நமது முதலமைச்சர் முதல் முறையில் பதவியேற்ற பிறகு நமது முதலமைச்சர் அவர்கள் அந்த டெரஸ்ட்ரியல் ட்ரங்கிங் என்ற ஒரு முக்கியமான ஒரு மாறுதலை கொண்டு வந்தார்கள். அது மிகப்பெரிய மாற்றம். இது மாதிரி அதை தவிர ஹை ஃப்ரீக்குவன்சி ஒன்று இருக்குது. அதுலேயும் வாய்ஸ் ஓவர் என்ற ஒரு முக்கியமான ஒரு மாறுதலையும் நமது முதலமைச்சர் கொண்டு வந்தார்கள் அவர்களுடைய பீரியடில். இது பேரிடர் காலத்தில் இது மிக மிக முக்கியமான ஒரு பணியை செய்கிறது. ரேடியோவுக்கு லைசன்ஸ் எடுத்துட்டாங்க, ஆனால் இதுக்கு ஒரு நாமினல் சார்ஜஸ் போட்டுட்டு இருந்தாங்க. 100 ரூபா ஒரு தகவல் தொடர்பு சாதனத்துக்கு 100 ரூபாய் என்ற ஒரு கட்டணம் இருந்தது, மினிமமாக போயிட்டு இருந்தது. ஆனால் 2004 வருடம் இந்த ஸ்பெக்ட்ரம் அலாட்மெண்ட் சொல்லிட்டு மிக அதிகமாக இந்த கட்டணத்தை உயர்த்தினார்கள். 2005 வருடமே நமது முதலமைச்சர் அவர்கள் மத்திய அரசு எழுதினார்கள், இது தவறு. இது ஒரு நாமினல் கட்டணம் விதிப்பது சரி, ஆனால் இது சாவரன் ஃபங்க்ஷன் ஆஃப் த ஸ்டேட். சட்டம் ஒழுங்கு என்பது ஒரு மாநிலத்தின் ஆளுகையில் உள்ளது, அதனுடைய வல்லமையில் உள்ளது. அதனால் அதில் இது மாதிரியான கட்டணம் தனியார் துறைக்கு விதிப்பது போல விதிக்கக்கூடாது என்று அவர்கள் சொன்னார்கள். 2012 வருடம் 3 மடங்கு இதனை அதிகப்படுத்தினார்கள். இப்பொழுது கிட்டத்தட்ட 140 கோடி 83 லட்சம் அதனை கட்டணம் என்ற ஒரு கடிதம் வந்திருக்கிறது. இதை எதிர்த்துதான் முதலமைச்சர் அவர்கள் இதனை ரத்து செய்ய வேண்டும் என்று எழுதியிருக்கிறார்கள். இதனை தள்ளுபடி செய்ய வேண்டும் என்று சொல்லியிருக்கிறார்கள். ஒரு மாற்று நடவடிக்கை மத்திய அரசு வரும் என்று எதிர்பார்க்கலாம். இது எல்லா காவல்துறைக்கும் இது ஒரு அனுகூலமாக இருக்கும்.